ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய அட்டகாசமான செட்டிநாடு ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் மிளகாய் புளிமண்டி ரெசிபி தாங்க. இது சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வீட்டில் காய்கறிகள் தக்காளி இது போல் இல்லாத டைமில் இது போல் சிம்பிளாக செஞ்சு சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த டைம் காய்கறிகள் இருந்தாலும் இதை தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்து காரம் இல்லாத இது போல் பெரிய சைஸ் பச்சை மிளகாவை பார்த்து வாங்கிக்கோங்க. அதை இது போல் சென்டரில் கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி 10 அளவுக்கு பச்சை மிளகாவை நான் சேர்த்துருக்கேங்க. இதில் காரம் இருக்காது. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கூடவே பெருங்காயம் 2 பிஞ்ச் சேர்த்து கலக்கி விடுங்க. அடுத்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எத்தனை பேருக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் மிளகாயெல்லாம் நல்லா வெந்து தண்ணியும் நல்லா சுண்டி வந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்து கலக்கி விட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி பழைய புளி சேர்த்துருக்கேங்க, அதனால தான் இவ்வளோ டார்க்காக இருக்குது. உங்கள்கிட்ட புது புளி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டிருக்கு. புளியோட பச்சை வாசனையும் போயிருக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இது அரிசியை 2 முறை கழுவி எடுத்து அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்த தண்ணிங்க. இதை கலக்கி விட்டு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், புளி கரைசல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க, இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். இந்த வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அருண்சுவையும் கலந்த ஒரு அட்டகாசமான புளி மிளகாய் மண்டி ரெசிபி ரெடி. இது சுட சுட சாதத்தோடு அப்பளத்தை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.